அவன் கால பின்னி நடந்து கட்டழக வாரானே குடிச பக்கம் வந்த போது குழந்தை தங்காதில் கேட்டான், குழந்தை தங்காதில் கேட்டான். அவன் கோபம் எல்லாம் தங்கி போச்சு. குடிசைக்குள்ளாகவே புகுந்தான். எவ்வளவு வாலி இந்த குழந்தைகள் உனக்கு ஏன்னு சொல்லி கேட்டான். கண்ணால தங்களது உத்தரவு பேர்ல அவர் மட்டும் விட்ட போனேன் இல்லையா, அந்த இடத்திலே இந்த குழந்தைகளை கண்டெடுத்து கொண்டு வந்தேன்னு சொன்னாள். மகளை ஓடி வந்தா பொய்ய வாங்கிட்டு பத்துக்கிட்டான். எவ்வளவு கண்டெடுத்து கொண்டு வந்த பிள்ளைன்னு சொல்லாதடி, கடவுளா பார்த்து கொடுத்த பிள்ளைன்னு சொல்லு என்றான் இந்த பாலன். ஆமா கடவுளா பார்த்து கொடுத்திருக்கிறாரு என்றதுக்கு அப்புறம் குழந்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பண்றாங்க. என்ன பரிகாரம்? எடுத்தாங்க, குளிப்பாட்டி எடுத்தாங்க, சேனை போட்டுகிறார், திருமஞ்சனை ஒட்டுகிறார், நீராட்டி தாராட்டி பொட்டுகள் எல்லாம் போட்டாங்க. தாராட்டி ஒராட்டி அமர்கள் எல்லாம் முட்டி பிள்ளைக்கு யாரு பேரை கூட போன சொல்லி 2 பேருக்கு யோசனை. அப்போ வாழ சொல்லுகிறார். எவ்வளவு சம்பத்துக்கிறேன் தானே, சம்பத்து வெளியிட்டு இல்லையா, ஏதாவது சொத்து சுகம் அஞ்சு பஞ்சு தோப்பத்துல வாங்குவோம் இல்லையா, இந்த பிள்ளைங்களுக்கு தானே சேரும். ஆகையினால எங்க அம்மா அப்பா பேரை கொடுக்கணும்னு சொன்னான். அவளுக்கு கோவம் வந்துருச்சு. யோ ஆளு போறாள நான் மட்டும் எடுத்து வரல, இந்த குழந்தை எது குட்டியது, ஆகையினால எங்க அம்மா அப்பா பேரை தான் கொடுக்கணும்னு சொன்னான். 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. குழந்தைய போட்டு ஆளுக்கு ஒரு கோவம் போயிட்டாங்க. குழந்தைகள் கண்டு அழ ஆரம்பித்தது. ஓடி வந்து ஆளுக்கு ஒரு குழந்தைகள் எடுத்தாங்க. எவ்வளவு வாலி இந்த குழந்தைகளுக்காக நாம சண்டை பண்ணலாமா? ஏற்கனவே பெரியாக்க சொல்லி என்ன புருஷ முடிஞ்ச சண்டைய பிள்ளைங்க ஏதாவது ராசி பண்ணுவான். இந்த குழந்தைகளுக்காக நாம சண்டை போடக்கூடாது. உங்க அம்மா அப்பா பேர் வேண்டாம், எங்க அம்மா அப்பா பேர் வேண்டாம். அப்படின்னா என்ன பேர் கொடுப்போம்? அப்படி களிய தங்கம் தங்கம் என்ன பேர் கொடுக்கணும் தெரியுமா? பூமியிலே கண்டெடுத்தனால் ஒரு குழந்தைக்கு பொம்மக்கள், வனத்திலே கண்டெடுத்தனால் ஒரு குழந்தைக்கு தும்மக்கள் என்று பொம்மக்கள் தும்மக்கள் குழந்தைகளுக்கு பொருத்தமான வகையில பேர் கொடுத்து எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அவர்களை நாடு ஒரு நாடு ஒரு என்ன பொழுது ஒரு வண்ணம் காதும் குத்தி கடுக்கன் போட்டார், மக்களுக்கு கைக்கு தங்க காப்பும் போட்டார். என்ன அறையிலிட்ட அரணாளும் அந்த ஹோலி மேல் முருகும், என்ன அந்த ஹோலி மேல் முருகும். மக்களோ நடந்தோடி விளையாடுவார். என்ன 5 வயதான போது அம்மா வாலி அவள் இறந்து போனாள். என்ன வாலி இறந்த பின்னாலே அந்த வாழா பகடையாவல் அம்மா இல்ல குழந்தை என்று ஆசா பாசத்தோடு வளர்த்து வந்தார். என்ன மதா இல்ல மகளை என்று மன மகிழ்ச்சியோடு வளர்த்து வந்தார். தாயார் இல்ல பிள்ளைகள் என்று மக்களை தயவோடு வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வரும் நாளையிலே இன்னும் 16 வயதாச்சே அவர்கள் பக்குவதி பெண்ணானார்.
என்ன ரோஹிணிமார் புத்திருந்தார் மாம்பு புத்ததை போல் இந்த மங்கையர்கள் புத்திருந்தார் சூரியகாந்தி புத்ததை போல் சூரியகாந்தி இந்த சுந்தரியால் புத்திருந்தார் என்ன சுந்தரிமார் புத்திருந்தார் இருந்தாங்கோ அந்த வடிவழகி புத்திருந்தாள் வாழைப்பூ புத்ததை போல் வருஷையுடன் புத்திருந்தாள் அம்பரம் புத்ததை போல் கருணைமார் புத்திருந்தாள் இழுப்பு புத்ததை போல் என்றிளைமார் புத்திருந்தாள் கேந்தி மலர் புத்ததை போல் கிருபையுடன் புத்திருந்தார் என்ன தழாம்பு புத்தரை போல் அனே அவர் புத்திருந்தார் பாரிஜாதம் புத்தரை போல் பாரிஜாதம் என் பைகளிமார் புத்திருந்தார் இந்த பாவையர்கள் புத்திருந்தார் இருந்தாங்கோ பக்குவதி பெண்ணாகி பொம்மக்காலும் சும்மக்காலும் பருவ பெண்ணாகி இருந்த போது என்ன 16 வயசுல பக்குவதியாகி பருவ பெண்ணாகி இருக்கிறப்போ அவங்க அழகா இருக்க கேட்க என்ன செய்யணும் அவங்க என்ன சாமானியப்பட்ட பிறவியா தெய்வம் சொல்ல ஆகையினால அவ்வளவு ஜோரா இருந்தாங்க எப்படி இருந்தாங்க என்ன பெண்ணுக்கானால் பெண்ணழகி அதிரூப சுந்தரிகள் முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் கருமேகம் சுந்தரை போல் கருளை மாறு என்ன பயில செயலில மேல் புருவோம் கருகுருவி வலது போல் கண்ணினோட குமுகம் பழம் செயலில கொம்பனை மார் முக்கழகம் புத்தியப்பு செயலில பூகையர்கள் காதழகா கோவை பள்ளம் செயலில கொம்பனை மாவட்டழகா முத்து கட்டி கொர்த்தலை பொம்மக்களுக்கும் தும்மக்களுக்கும் முன்வரிசை என்ன பழங்கட்டி கொர்த்தலை பக்கம் 16 பல்ல ஈச்சம்பழம் செயலில ஈச்சம்பழம் இடைகோவி பல்வரு செயலி செயலில நாடியுட தன்னழகம் கமுகன் குலை சந்தடை போல் கண்ணியர்கள் கழுத்தழகம் காயாத வாழையது கதலி வாழை என்ன இனாத வாழையது இளவாழை தண்டு போல எந்திழை 5 விரலழகம் அவர் எனக்கு செயலில 10 விரலழகம் பயத்தனுக்கு செயலில ஆலையில செயலில செயலில அடிவயரு தன்னழகா சித்துடுக்கு கிடைந்ததை போல் சிலை கட்டு விளையழகா கட்டு நிற்கால் சேர்த்ததை போல் கனகமணி கால்கள் 2 பாம்பு படங்கள் போல பைங்குடிமார் பாதம் 2 ஆம ஓட்டு செயலில அவர்களோட பானம் 2
கால் விரல் வச்சழகா கள்ளி கொம்பு செய்யலில காட்சி கடைந்ததை போல் கடைஞ்சாலும் அள்ளி தொழித்ததை போல் அழகு திரு என்ன மாறி தொழித்ததை போல் ஒரு நலட்ச வடிவழகி பொம்மக்காலும் தும்மக்காலும் செந்தூர பொட்டழகி தும்மக்காலும் சிந்தூர பொட்டழகி அவ்வளவு அழகிலே சிறந்தவர்களான உம்மக்காலும் தும்மக்காலும் அதிரூப சுந்தரியாக இருந்து கொண்டிருக்கிறப்போ என்ன பாலனுக்கு ஒரு எண்ணம் என் பிள்ளைங்க என்ன அழகா இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன பிள்ளைகளை பார்த்து பாடலாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க காரணம் என்ன என்ன பார்வதிக்கு பார்வதிக்கு அப்படி 18 செமல் உண்டு சரஸ்வதிக்கு ஆனாலும் செயலில கருப்பு உண்டு இந்துராணிக்கு ஆனாலும் இடது பக்கம் செமல் உண்டு என்ன ஆடுகிற நாகத்திற்கு அடிவயத்தில் கருப்பு உண்டு என்ன அடிவயத்தில் கருப்பு உண்டு கருப்பு சந்திரனும் சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு உதய சூரியருக்கானாலும் என்ன சுற்றி கருப்பு உண்டு தலை கருப்பொழிய சுமகளுக்கும் தவிர ஒரு கருப்பும் இல்லை கருப்பொழிய பின்னால் ஒரு கருப்பும் இல்லை கண்ணருட ஒலையதிலே அவர்கள் கரு கட்டி வார்த்த மூகம் பொன்னாருட ஒலையதிலே என்ன குடந்தட்டி வார்த்த மூகம் கட்டாருட ஒலையதிலே அவர்கள் தங்கங்கட்டி வார்த்த மூகம் என்ன நிலவை தருகிடலாம் நீல வண்டுக்கும் ஒப்பிடலாம் தங்கத்தை சருகிடலாம் அவர்களை தனிவண்டுக்கு ஒப்பிடலாம் என் குங்கும போட்டு காரி கொணக்கிழப்பு காரி வங்கி தலையழகி எவாடார் மல்லி பொட்டழகி செக்க சகப்பழகி செக்க செக்க சிங்கார கண்ணழகி கண்ணழகி அழகி உள்ளத்துக்குள்ளாக பலவிதமான எண்ணங்களை எண்ணினான். பிள்ளைங்களும் நல்லா அழகா இருக்கிறாங்க, இந்த அழகுக்கு தகுந்தவாறு நம்ம கொஞ்சம் தங்க நகை எல்லாம் போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. ஏற்கனவே இந்த பிள்ளைகளை தாமதம் கொண்டு ஏன்னா பெருமுடியார் என்ன கல்லு குடிப்பான், சாராயம் குடிப்பான், கஞ்சா போடுவான், லேகிய சாப்பிடுவான், அவன் சாப்பிடுவான், ஒரு வருஷம் என்னென்ன உண்டோ அவ்வளவு அவங்க வச்சு விட்டுருந்தான். இந்த குழந்தைகளை தாமதம் கொண்டு அதெல்லாம் வச்சுட்டாங்க. கல்லு குடிக்க மாட்டான், சாராயம் குடிக்க மாட்டான், கஞ்சா போட மாட்டான், லேகிய சாப்பிட மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான். போன வருஷங்கிறதே கிடையாது. பொசுக்கு நிறுத்தினா இல்லையா அவனுக்கு நோய் வந்துருச்சு.
அவனுக்கு சீக்கு வந்துருச்சு. சீக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்? ஐயோ என்ன பண்றது? ஒரு நாட்டு வைத்தியரை கண்டு கேட்போம். ஐயா 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 இன்னும் கொஞ்ச நாளா உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் கையை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். டேய் வாலா, ஏய் வாலா, கையை கொண்டாடா. அப்படி கையை பிடிச்சு போட்டார். என்ன நாடி சரியா பேச மாட்டேங்கிறது. ஏ வாலா, இதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, நீ பெருங்குடியாருனாச்சா பொசுக்கு நிறுத்தன பாரு, அதனால வந்து நோயப்பா நீ பொசுக்கு நிறுத்த கூடாது. ஒரு புல் வாங்கிக்கோ, ஒரு புல் வாங்கி கொஞ்சமா ஷார்ட் போடணும்னு சொன்னார். என்ன புல் வாங்கி ஷார்ட் போட்டா அவனுக்கு சரியா பணம் போட்ட முடியல. நைனா இது சரிபட்டு வர மாட்டேங்கிறது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். ஆஃப் வாங்கி சாப்பிடுவேன் அப்படி சொன்னார். அந்த ஆஃப் வாங்கி ஷார்ட் பார்த்தா அதுவும் சரியா அவனுக்கு பணம் போட்ட முடியல. நைனா இதுவும் சரியில்லையே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். ஏய் வாலா, கோட் வாங்கி சாப்பிடுறேன் அப்படி சொன்னார். ஏன்னா கோட் வாங்கி ஷார்ட் பார்த்தா அதுவும் அவனுக்கு சரியா பத்தல. நைனா இது ஒண்ணும் சரிபட்டு வரல, குடிய நிறுத்தவும் முடியல, ஆகையினால சிக்கனமா குடியிருந்தா சொல்லுங்கன்னு சொன்னான். இருக்குடா வாலா, என்ன இருக்கு தெரியுமா? எங்க ஊரு சொல்லுவாங்க கூப்பிடாங்க சொல்லுவாங்க, தவுக்கா தண்ணி சமட்டி அதான் சாப்பிட்டு சொன்னார். என்ன அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அது என்னாச்சு? அத குடிக்க குடிக்க வீட்டுக்கே போக மாட்டேங்கிறான். செவர்லயே முட்டி 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 நெத்தி எல்லாம் புண்ணா போச்சு. சரி இதுவும் சரிப்பட்டு வர சொல்லி சிக்கன் குடிய நிறுத்திட்டான். ஒண்ணு கிடையாது, அப்படியே குடிப்பழக்கம் ஞாபகம் வந்தா கள்ளுக்கடை பக்கம் போய் உலகம். ஐயா நீங்க கள்ளு சாப்பிடுவீங்களா? எனக்கு ஒரு சுண்டு ஒரு பட்டை வாங்கிட்டாங்களேன் அப்படியே கேட்பான். சாயம் குடிக்கிற ஞாபகம் சாராய பக்கம் போய் உலாவுவான். அங்க யாராவது சாராய கடைக்குள்ள போனா போதும், ஐயா நீங்க சாராயம் சாப்பிடுவீங்களா? எனக்கு ஒரு 100 மில்லி வாங்கிட்டாங்களேன் அப்படின்னு கேட்பான். வெத்தலை போடுற ஆளை கண்டா வெத்தலை கேட்பான், பீடி இருக்கிற ஆளை கண்டா பீடி கேட்பான், பொடி போடுற ஆளை கண்டா பொடி கேட்பான். இப்படியே ஓசல வாங்கி கலாச்சாரம் வச்சுட்டாங்க. அப்புறம் பணம் சேராத சேர்ந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அம்பாசமுத்திரத்துல போய் பிள்ளைங்களுக்கு ஜோரா பட்டு சேலை எடுக்கணும் என்று சேலை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடத்தோட போய் பார்த்துட்டு இருக்கான். அங்க என்ன போலி தொங்க போட்டுருக்கு. என்ன போடு? ஆடி மாதம் மலிவு விற்பனை உண்டு, ஆடி கழிவு விற்பனை அப்படின்னு போலி தொங்க போட்டுருக்கு. அப்போ ஒரு கடை பார்த்தானே, அது என்ன கடை? கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ். என்ன கடை? அந்த கணேஷ் டெக்ஸ்டைல்ல போய் உட்காந்து ஜம்முன்னு ஜவுளி போட்டாங்க. ஆமா ஜவுளி கடைக்குள்ள போய் ஜவுளி போட முடியும், காய் கடையில ஜவுளி போட முடியும். ஜவுளி கடைக்குள்ள போய் ஜம்முன்னு உட்காந்து ஜவுளி போட்டான். எவ்வளவு ஜவுளி போட்டான், என்ன ஜவுளி போட்டான்? தும்மக்காலுக்கு ஒரு சேலை, தும்மக்காலுக்கு ஒரு சேலை, 2 பட்டு சேலை எடுத்தான். அதுக்கு சொந்தா போல அதுக்கு நேச்சா 2 ஜாக்கெட் எடுத்தான். அங்க ஜவுளி போட்டான் இல்லையா, ஜவுளியை போட்டு பொட்டணம் போட்டு கட்டி பொட்டு போட்டு அங்க வந்துச்சான். எங்க வந்தா நகைக்கடையில போய் பொட்டு பட்டியா நகை வாங்குறானே, அட்டைப்பட்டி இன்னும் ஓலைப்பட்டியில வாங்குவான். அட்டைப்பட்டியில வாங்கி அதையும் பொட்டு போட்டு கட்டிட்டான். அதுக்கப்புறமா வளையல் கடையில போய் வளையல், சோப்பு, சீப்பு, பொட்டு எல்லாம் வச்சு வாங்கினான். எல்லாம் வச்சு வாங்கி அவரை பொட்டு மட்டும் கட்ட சொன்னான். அவர் பொட்டு மட்டும் கட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு பவுடர் டப்பா கண்ணுக்கு பழிச்சு பழிச்சு மினிக்கிட்டு இருக்கு. நாம எல்லாம் வச்சு துட்டு கொடுத்து வாங்கிட்டோம். இந்த பவுடர் டப்பா யாரும் துட்டு கொடுத்து வாங்கினே அப்படி சொல்லி இடம் நீட்டி போசுக்கு இந்த பவுடர் எடுத்து பைப்புல வச்சுக்கிட்டான். அப்படி வச்சுக்கிட்டாங்க இல்லையா. உடனே கண்ணாடி கடையில போய் அந்த கண்ணாடி தான் 2 நிமிஷம் வாங்கினான். பொம்மக்கால கொட்டை கண்ணாடி, தும்மக்கால சவு கண்ணாடி. அந்த கண்ணாடி வாங்கி கொண்டு வந்து பொட்டத்துல மேக்கா போல கட்டி நம்ம ஊருக்கு கொண்டு சேர்ந்தான். ஏ தாய் பெரியவில்ல அப்படின்னு அழைத்தான். அவன் கையில வலதுகை பணத்தை கொடுத்துட்டான். இந்த சின்ன பிள்ளை தும்மக்கா இருக்க இல்லையா, ஏதாவது சின்ன பிள்ளை ஏ தும்மக்கா வாங்க நீ இடவையில பொட்டணத்தை வச்சுக்கோ அப்படின்னு அவ கையில கொடுத்துட்டான். 2 பேரும் பொட்டணத்தை வாங்கி பேம்பளை முடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன பிள்ளைங்க அப்படி முடிச்சுட்டு இருக்கிறீங்க? பொட்டணத்தை தொலைச்சு நகை எழுதி போடுங்க என்றான் பாலன். சீக்கிரமா பொட்டணத்தை தொலைச்சு நகை எழுதி போட்டு சொல்ல அக்கா சொன்னான். 2 பேருமா பொட்டணத்தை ஒல 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 ஒலாண்டு போட்டு உழைச்சு 2 மேல அப்பளம் வந்து பாருங்க. அந்த கண்ணாடி எடுத்து சென்னலை சாத்தி 2 பேரும் நகை எழுதி போட்டாங்கன்னு. என்ன எல்லாம் போட்டாங்க தெரியுமா? அவர் தங்கத்தினால் செய்த பணி தாவடங்கள் முத்து மாலை, தங்கத்தினால் செய்த பணி கையிலே கங்கணங்கள் பொன்வளையல் 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 தங்க மோதிரங்களை இதழில் போட்டு நீட்டினாள், தங்க மோதிரங்களை இதழில் போட்டு நீட்டினாள். பார்த்தவர் மனம் பரவசப்பட பவித்திர தினமதி போங்கிட
அதை பார்க்கப்பட்ட இரு கரையாடில தங்க சருகை வேலையா பொட்டி இருக்கு அக்கா அந்த நகையை அள்ளி போட்டுக்கோன்னு சொன்னா அதுக்கப்புறமா அந்த பொட்டியும் திறந்து அந்த நகையை அள்ளி போட்டாங்கன்னு அது என்ன நகை மூக்கில்ல மூக்குத்தி நெத்தி பிள்ளாக்கு அது முள்ளுக்கும் பயிர சிகப்பு அது மதுர ரத்தின புதுக்கல் வேலை அதை பார்க்க வேண்டும் ஆயிரங்கள் கழுத்திலே செய்யும் செங்கிலி மாலை இது யாரு செய்த முந்தியாதிபர் மகுடத்தியாதிபர் அக்கிரஷா பிரபு அருமை கொடிவேந்தர் சந்திர சதுரை கடைந்தவர் சூரியனை அறக்கடைந்தவர் வித்துவான்களுக்கு மகுடத்தை கொடுத்தவர் ராஜாக்களுக்கு சிம்மாசனம் கொடுத்தவர் உண்டாக்கி அரசு உண்டாக்கி மூலி உண்டாக்கி முன்காலத்திலே தாலி உண்டாக்கி சந்தாரம் தமக்கென்று சொல்லி வைத்த செய்த வேலை இது மதுர ரத்தின முதுக்கல் வேலை இடுப்பிலே பவன் பெட்டை வாடு அதை இழுத்து சங்கிலி மாட்டி அதுக்கு ஸ்கோலானியை அதை பார்க்க வேண்டும் ஆயிரங்கள் நகைகள் எல்லாம் அணிந்து இதுக்கு மேல நகை பண்ணி போட்டோம்னா பிள்ளைங்க காடை சொல்லி நிலை இருக்கு பிள்ளைங்களுக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும் வேண்டாம் சொல்லி நிறுத்திட்டேன்னு இனி ஏற்கனவே இந்த வாலியான பகடச்சி எந்த தினம் இறந்தாலோ ஏன்னா அந்த இடத்துல இருந்து இந்த பிள்ளைங்க சின்ன சிறு வயசுல இருந்தே அப்பாவுக்கு பசுக்கடைக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டிய ஒரு பழக்கம் ஏற்பட்டு போச்சு அந்த பழக்க வழக்கத்தினால இன்றைய தினம் அப்பாவுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு போகணுக்கா ஏக்கா அப்பா சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அப்பா நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் பாய் பிள்ளைங்களா சாப்பாடு இன்னைக்கு என்னமா ருசியா இருக்கு கொஞ்சம் தள்ளிப்பா சாப்பாடு எடுத்து நடுவேல ஒன்னை சாத்து வைத்திரம் போல் இருக்கு என்ன நம்ம அப்பா சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நாவுக்கு ருசியா சமைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக அப்ப ஏற்பட்ட யோசனை பண்றாங்க ஒண்ணு என்ன யோசனை சம்பாரிசி தோமானால் சம்பாரிசி நம்ம சம்பாரிசி சமைத்தோ சம்பாரிசி சமைத்தோ
சாப்பிடவே மாட்டாள் அப்பா இருந்து உண்ண மாட்டான் இருந்து உண்ண மாட்டான். அதெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டா தான் உடம்புல பத்தும். நம்ம அப்பா இருக்கானே பெரும் அவசரக்காரன். இந்த கட்டளை நீட்டு போட்டது போல போசுக்கு போசு அடி போட்டு விடுவான். அது அவனுக்கு சரிபட்டு வராதுங்கிறதுக்காக அவள் பொடி அரிசி சமையல் செய்து ஒரு பொட்டை கோழி என்ன கண்ணு குட்டி உப்பு கண்டம் அதனை கருகனல்லோ என்ன பசுவின் மாட்டு உப்பு கண்டம் அவை பக்குவமாக எருமை மாட்டு உப்பு கண்டம் எருமை மாட்டு உப்பு கண்டம் எருமை மாட்டு உப்பு கண்டம் உப்பு கண்டம் எருமை மாட்டு உப்பு கண்டம் எல்லாரும் அறுத்து அறுத்து வைத்தார். அவள் பிடித்து வந்து நல்ல ரசமாக என்ன கண்ட மீனை பிடித்து வந்து நல்ல குழம்பாக அவர்கள் புத்தி மீனை கொண்டு வந்து அவை பொரியலாக 1000 குஞ்சுகளை தங்கையுமாக சேர்ந்து ஆற்றங்கரையிலே சென்று அக்கா அள்ளி அள்ளி கரையில போட்டானே தங்கச்சி சும்மக்கள் ஏற்கனவே தூக்கிட்டு கொண்டு போயிருந்தா. அதுல புறாவற்றையும் பறக்கி போட்டு அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு கால்படி பசும்பால் அதுல போட்டு ஜம்முன்னு ஊற வைக்கிறா. அந்த கால்படி பசும்பாலைங்க கொஞ்சம் எல்லாம் வச்சு 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 குடிச்சிருச்சேன். அப்புறமா நான் அவியல் பண்றேன்னு அந்த பக்கம் எல்லாம் இந்த புண்ணியவாட்டிக்கு தெரியும். அதை அவியல் செய்து பிறகு பொட்டியிலே சொர எடுத்தாள் என்ன சட்டியிலே அவர்கள் குட்டியிலே என்ன புதுவையிலே புகையிலை வெற்றியிலை பாக்குகளும் புகை சுருட்டும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்தாச்சு. அலங்காரம் பண்ண போனா அப்பா வர கோவப்படுவான். பிள்ளைங்க மூஞ்சி மோரையும் பாரு என்ன பிள்ளைங்க அலங்காரம் பண்ணது தானே உங்களுக்கு அலங்கார சாதனை பொட்டணத்தை வாங்கி வச்சுக்கிறேன் இல்லையா என்று அப்பா கோவப்படுவாங்க. இந்த 2 பேருமா அந்த பொட்டணத்தை உழைச்சு வச்சு போல இருந்து பாருங்க கண்ணாடி அதுல எடுத்து சன்னல சாட்டி 2 பேரும் சீப் எடுத்து சிவ ஆரம்பிச்சவங்க. எப்படி அவர்கள் சீவி நல்லா சிக்கெடுத்தார் சீவி நல்லா சிக்கெடுத்தார் சீவி நல்லா சிக்கெடுத்தார் சீவி சிக்கெடுத்தார் என்ன சிவன் போலே கொண்டை போட்டார் கொண்டை போட்டார். குழல் முடித்தார் அவர்கள் கோடாரி குழல் முடித்தார் என்ன அமலா கொண்டை நங்கையர்கள் என்ன நதியா கொண்டை கோதையர்கள் 2 பேரும் அவங்க குஷ்பு கொண்டை இப்படி ஒருத்தர் கொண்டை விடுறது இல்ல. அத்தனை பேருடைய கொண்டைகள் எல்லாம் போட்டு அந்த கோணாரை கொண்டைக்கு தோன்றுவாரு ஒரு குடைக்கு சொன்ன பூக்கள் அவ்வளவு வள்ளி வச்சுக்கிட்டாங்க. இன்னும் மல்லிகை முல்லை இருவா சிப்பிச்சி செண்பகம் அடர்ந்த மல்லிகை அடுக்கு ரோஜா பட்சி பாரிஷா